ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சிங்க. அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 9/2/2024 தை மாதத்தை பொறுத்த மட்டிலும் 26ஆம் நாள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க திருவோண நட்சத்திரம், சந்திர பகவானினுடைய திருவோண நட்சத்திரம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகின்றதுங்க. இது வந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய ஜென்ம நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. சரிங்களா? அந்த சிறப்புமிக்க நட்சத்திரம். இன்றைக்கி யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசியை சார்ந்த திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு. இதுவும் ஒரு சிறப்பு மிகுந்த நட்சத்திரம். ஏன்? சிவபெருமானோட ஜென்ம நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. அதேபோல் இந்த அமைப்பில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்றைய தினம் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறது மிக மிக ஒரு அவசியமான ஒன்று. நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை, உத்திரம் மற்றும் உத்திராடம்னு சொல்லக்கூடிய சூரிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மிதுனம் மற்றும் சிம்மத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் யாருக்கு ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாளாக அமைகின்றது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் அவங்களுக்கு மேன்மை. மிதுனம் மற்றும் சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னு பார்த்துங்க. ஆனால் இன்றைக்கி முழுக்கவும் பார்த்திங்கன்னா தை அமாவாசை. இன்றைய தினத்தினுடைய சிறப்பை பார்த்திங்கன்னா தை அமாவாசை. அனைத்து ராசி நேயர்களும் சரிங்களா, குறிப்பாக முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் யோக நாள். அனைத்து ராசி நேயர்களுக்கும் முன்னோர்களினுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும். அந்த வகையில் இந்த நாள் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் யோக நாள். இந்த தை அமாவாசை, இந்த தை மாதமும் ஆடி மாதமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியனினுடைய நகர்வின் பாதை மாற்றம் பெறுகின்ற, திசை மாற்றம் பெறுகின்ற 2 மாதங்கள். அந்த மாதங்களில் வருகின்ற அமாவாசைகளில், தை அமாவாசையிலையும் சரி ஆடி அமாவாசையிலையும் சரி, அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதிகள் கொடுக்கிறது, முன்னோர்களை வழிபாடு செய்வது, குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்வது சகல விதமான தடைகளையும் உங்களுக்கு குறைத்து கொடுக்கும். அதனால் இன்றைக்கி போயிட்டு முன்னோர்களை வழிபாடு செய்கிறவங்க செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இதுவரையில் நாங்கள் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சதே கிடையாது, திதிகளே கொடுத்தது கிடையாது, இல்லை எங்கள் முன்னோர்கள் இறந்த திதிகள் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த நாளில் போயிட்டு அனைத்து முன்னோர்களினுடைய ஆசிர்வாதமும் பெற வேண்டி தர்ப்பணம் கொடுக்கறது மிக மேன்மை. சரிங்களா? அந்த வகையில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க நண்பர்களே, நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாளினுடைய கோச்சாரம் எப்படி இருக்குது அதை ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். சரிங்களா? மேஷம், மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் பயணங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்து புது முதலீடுகளை நீங்கள் செய்கிறது மாதிரியான நாள். பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் இலகுவான தன்மை இருக்கும். பெருசாக ரொம்ப டைட்டாக இருக்காது. இன்றைக்கி பயணங்கள் அப்படியே சும்மா சுற்றிக்கிட்டே அழகாக வேலை பார்த்துக்கிட்டே வரலாம். அதை ஒரு எளிமையான வேலை பார்க்கின்ற ஒரு அமைப்பு இன்றைய தினம் மிக மிக சிறப்பானதாக அமையும். சரிங்களா? பரணி நட்சத்திரத்து நண்பர்கள் தன்னை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த நாள் ஒரு யோக நாள் அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா உத்தியோகம் தொழில் சார்ந்த அமைப்புகளில் வீண் அலைச்சல், அதுவும் சொந்த தொழில் செய்கிறவங்க இருக்குது பாருங்கள். ஒரு சரக்கு இங்கேருந்து இறக்கணும், அது பக்கத்து ஊருக்கு போயிடணும், அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வர்றது, அல்லது தொழிலுக்காக இங்கேருந்து அவர்கிட்ட போய் பேசுகிறது, அங்கே அலையிறது இங்கே அலையிறது, ஒரு அலைச்ச என்னடா இது, கடை திறக்கிறதுக்கு முன்னாடி 10 முறை அலைய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். அந்த வகையில் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த அலைச்சல்களை ஏற்படுத்தும். அளவுக்கு அதிகமான முதலீடை உள்ளே போட்டிங்கன்னா அதை எடுக்க முடியாமல் கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். ஆக கூடுமான வரையிலும் சிறு குறு சில்லறை வணிகர்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை போடாமல் இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே தொழிலை நகர்த்துறது மேன்மை. கிருத்திகை, அதாவது மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஏற்றங்கள் மிகுந்த நாளாக அமைகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நன்மைகளில் சென்று முடிகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக இடமாற்றங்களை பெறுவதற்கும் இந்த நாள் மிக மிக மேன்மை தரும். உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் உண்டு. முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் பெறுகின்ற நாள் இந்த நாள். சரிங்களா? அந்த வகையில் இந்த நாள் ஒரு மேன்மையானது. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் வந்து சகல அமைப்புகளிலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயங்களில் மட்டும் நீங்கள் நிதானிச்சிருந்துக்கிட்டிங்கன்னா போதும். தொழில் சார்ந்து எதுவும் அகலக்கால் வைக்காதீங்க. 1க்கு 2 முறை லாங் ட்ராவல் பண்ணும்போது இது நமக்கு சரிபட்டு வருமா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பயணங்களில் சில இடர்பாடுகள் தொந்தரவுகளும் தொழில் சார்ந்து அகலக்கால் வைக்கும்போது சின்ன சின்ன விரயங்களும் ஏற்படும்.
இந்த 2த்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேறு எதுலேயும் உங்களுக்கு தொந்தரவு வராது. சரிங்களா? இயல்பாக இதனால் நகர்ந்துரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இதனால் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்படியே மடமடவென குறைகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது. உத்தியோக நிமித்தமாக அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்தியோகத்தில் இருந்து வந்த அந்த ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் அப்படியே குறைகின்ற ஒரு நாள் இந்த நாள். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அது ஒரு வகையில் ஒரு சிறப்பான அமைப்பு. சரிங்களா? அதேபோல் திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடார்னு நடக்கும். அதாவது ஒரு கலேபுரம் மாதிரி இருக்கும், கலவரம் மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு நல்லது நடக்கும். வீட்டில் வந்து ஒரு அசுப நிகழ்ச்சி நடக்கும், உடனே அந்த அசுப நிகழ்ச்சி முடியும் போது இன்னொரு நல்ல நிகழ்ச்சி நடந்துடும். அந்த மாதிரி ஒரு கெட்டதுக்கு பின்பாக ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதாவது இன்றைக்கி அலைச்சல் ஏற்படும், ஆனால் அந்த அலைச்சலுக்கு பிறகு ஒரு பணவரவு கிடைக்கும். இன்றைக்கி தேவையில்லாத அலைக்கழிப்புகள் ஏற்படும், அந்த அலைக்கழிப்புக்கு பிறகு ஒரு நல்ல உதவி அல்லது நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு பேட், அந்த தீமையை தாண்டி ஒரு நன்மை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. நீண்ட நாளாக வர வேண்டிய பணவரவுகள் இன்றைய நாளில் வந்து சேரும். சரிங்களா? அந்த விதத்தில் ஒரு சிறப்பான நாள் இந்த நாள். புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் அப்படியே ஒரு டல் அடிக்கக்கூடிய நாள். எதை தொட்டாலுமே ஒரு பின்னடைவாகி அதன் பிறகு தான் இன்றைக்கி ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணுங்க. ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். அவசரப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது யாருக்கிட்டையும் வாய் விட்டுறாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல போய் அந்த கருத்துக்கு அவங்க எதிர்கருத்து சொல்ல போய் அதுவே பிரச்சனையாக போயிடும். ஆக கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம்ங்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எதிலையும் நிதானித்து இருந்து கொள்வது மிக மிக சிறப்பானது. சரிங்களா? கடகத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுதுங்க. திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றிங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறுங்க. அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், நண்பர்களாக சேர்ந்து ஏதாவது ஒரு முக்கிய செயலை முன்னெடுப்பது, இதெல்லாம் இன்றைக்கி வெற்றியடையும். எல்லாம் வெற்றியடையும். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய பெயரும் புகழும் விரிவாக்கம் பெறுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு யோக நாள்னு கூட சொல்லலாம், எடுத்துக்கலாம். சரிங்களா? தவறில்லை. ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் எதிர்பார்ப்பு, மனைவி அப்படி பண்ணணும், என் பிள்ளை இப்படி பண்ணணும், என் நண்பர் இப்படி இருக்கணும், ஆனால் இவர் எப்படி இருக்க மாட்டார், அவராகவே இருப்பார், ஆனால் மற்றவங்க மட்டும் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நாளாக, கொஞ்சம் சுயநல எண்ணம் மேலோங்கிய நாளாக இதனால் அமையும். அதனால் உறவுகளுக்கிடையில் இன்றைய தினம் கசப்போ விரிவோ விரிசலோ ஏற்படும் வாய்ப்பு அதிகம் பார்த்துருந்துக்கிடணும். ஏங்க, எதிர்பார்ப்புகளே ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம். ஏன்னா எதிர்பார்ப்புகளே ஆசைகளை விளைவிக்கும், ஆசைகளே துன்பத்தை விளைவிக்கும். நான் சொல்லிங்க, புத்தர்னு ஒரு மிகப்பெரிய மகான் சொல்லிட்டு போயிருக்கார். அதுபடி இன்றைக்கி ஆசை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை விடாது. அதனால் கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உறவுகள் உங்களை விட்டு விலகி போக மாட்டாங்க, பார்த்து இருந்துக்கிடுங்க. சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான நல்ல நாள் இந்த நாள். மருத்துவ செலவு நடந்தாலும் ஆரோக்கியம் மேம்படுகின்ற யோக நாளாய் இந்த நாள் அமைகின்றது. பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கடன் தொந்தரவுகள் சற்று ஏற்படுகின்ற நாளாக அமைகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகளை சந்திக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை, பொருளாதார நிலை 2 அமைப்புகளிலும் நிதானிச்சு இருந்துக்கணும். ஏதேனும் ஒன்றின் வழியாக சில துன்பங்களோ தொந்தரவுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அதேபோல் உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாளினை பொறுத்த மட்டிலும் ஒரு பெரிய யோக நாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா யோக நாள் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. புத்திரபாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தி உண்டு. உத்தியோகத்தில் ஒரு நல்ல மேன்மை உண்டு. காதல் வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொழில் பொருளாதாரத்தில் நல்ல பெயர் பெறுவது மட்டுமல்லாமல் சற்றே லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமையப்பெறுகின்றது. குறிப்பாக பண விஷயத்தில் நன்மை உண்டு. அஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி மனக்குழப்பம் அதுவே பெருங்குழப்பம். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிறது? ஆமாங்க, எப்பா இன்றைக்கி இவரை பார்க்க போகலான்னு இருக்கேன் அப்படின்னு 8 மணி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பார். 8 மணிக்கு கிளம்பும்போது இல்லை இவரை பார்த்தா இந்த விஷயம் சரிப்பட்டு வருமானு தெரியல, அதனால்
2 மணி நேரமும் உன்னை நம்பி தானே இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தானா அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் அன்பு நண்பர்களே, ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா அது சரியோ தப்பா அப்படி இருந்துருங்க. தேவையில்லாமல் குழப்பி கடைசியில் எதையுமே செய்யாமல் வீண் கால கழிப்பை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. வீணாக நேரத்தை வீணடிச்சிருவீங்க. அதனால் இன்றைய தினம் நீங்கள் தனித்து முடிவெடுக்கிறத விட பிறரின் துணை கொண்டு அல்லது பிற நலம் விரும்புகளின் துணை கொண்டு கலந்தாலோசித்து எந்த ஒரு முடிவும் எட்டுவது மிக மிக மேன்மையை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும், பார்த்துருந்துக்கிடணும். சரிங்களா? சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு குழந்தைகள் வழியிலிருந்து லாபம் உண்டு. ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். உத்தியோகத்திலிருந்து அந்த தடைகள் விலகி தடைகளை தாண்டி வெற்றிகளை நீங்கள் குவிக்கின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கொண்டு வருவார்கள். அது உங்களுக்கு நல்ல ஏற்றம் தரும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த நாள் யோக நாள். சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக சில முதலீடுகளை செய்கின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் கல்வியில் நல்ல ஏற்றம் உண்டு. ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த கடுமையான நெருக்கடிகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த நாள் யோக நாள் அப்படிங்கிறத நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. சரிங்களா? விசாகம், துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாகம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் ஒரு டல்னஸ், தொழில் சார்ந்து ஒரு மந்தம், பொருளாதார ரீதியாக அளவுக்கு அதிகமாக முதலீடு போடாதீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு லாபங்களை ஈட்டுகின்ற நாளாக இந்த நாள் உண்மையிலேயே கிடையாது. அதனால் இருக்கிறத வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நகர வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஆக அந்த வகையில் இந்த நாள் கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகளை கொள்ளுகின்ற ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில். சரிங்களா? ஓகே. அதனை அடுத்ததாக அனுஷம், விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள், நீண்ட நாளாக முயற்சித்து கொண்டிருந்த புண்ணிய யாத்திரைகள், உத்தியோக மாற்றங்கள், மனை மாற்றங்கள் அனைத்தும் நடைபெறுகின்றன. இன்றைக்கி எந்த மாற்றம் எந்த பயணம் வந்தாலும் எடுத்துங்க, அதன் மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெற காத்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அந்த வகையில் இந்த நாள் நல்ல நாள். பெரிய மனிதர்கள், புதிய மனிதர்களினுடைய நட்பு வட்டாரங்கள், தொடர்புகள் இன்றைய தினம் கிடைக்கும். அது நன்மையை தரும். சரிங்களா? கேட்டையை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீண் அலைச்சல் நண்பர்களை, எதை தொட்டாலும் அலைச்சல் தான். சக்ஸஸ் ஆயிரும். இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்கின்ற முயற்சி வெற்றி அடைஞ்சிரும். ஆனால் ஒரு முறையில் அடையாது, 4 முறை முயற்சிக்க வேண்டியது இருக்கும். போய இந்த பொருளை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டயர்டாகி உட்காரும்போது கிளைமேக்ஸில் வெற்றி அடையும். அந்த மாதிரியான ஒரு நாள் இந்த நாள். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து உதவிகள் கிடைக்கும். ஆனால் எதிர்பார்க்கிற நேரத்தில் கிடைக்காது. 11 மணிக்கு பஸ்ஸு, நீங்கள் நடந்து போனால் பிடிக்க முடியாது. உதவி கிடைக்கும், ஆனால் 11:05 கிடைக்கும், பஸ்ஸு போயிடும். உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? அதை பக்கத்து ஸ்டாப்பில் சேஸ் பண்ணி பிடிச்சி ஏறி போக வேண்டியதாக இருக்கும். இதுதான் லாஜிக். இன்றைக்கி தொழில் விஷயங்களில் இப்படி தான் உதவிகள் தாமதப்படும், பொருளாதார விஷயங்களில் உதவிகள் தாமதப்படும். ஆக இன்றைய தினம் எந்த ஒரு உதவியையும் பிறரிடம் இருந்து எதிர்பார்க்காமல் கூடுமான வரையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது. சரிங்களா? தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பணவரவு நன்றாக அமையும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற நாள். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு சற்றே வருமானத்தினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. சுப நிகழ்வுகள் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றமான கருத்துக்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் எட்டப்படும். அந்த வகையில் இந்த நாள் ஒரு யோக நாளாக அமைகின்றது. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வீண் பேச்சால் குடும்பத்தில் மன நிம்மதிகளை குறைத்து கொள்வது மாதிரியான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைந்து நீங்கள் முயற்சிப்பீங்க. ஆனால் ஆரம்பித்த இடத்துலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் ஆரம்பித்த இடத்துல இருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் தொடங்கிடும். ஆக பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க. குடும்பத்தில் வீண் பேச்சுகளை தவிர்த்துக்கிடுங்க. சரிங்களா? உத்திராடம், தனுசு மற்றும் மகரம் தனை சார்ந்த உத்திராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்கள் பேச்சு திறத்தால் அனைவரையும் வெல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கிய வண்ணம் காணப்படும். உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்பவாறே இன்றைய தினம் பெரும்பான்மையான செயல்கள் நடைபெறும். தகப்பனாரினுடைய ஆதரவு நன்முறையில் கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் மனக்குழப்பமும் உடல் நிலையும் கொஞ்சம் அப்படியே ஒரு தேக்கமாக இருக்குங்க. என்ன பண்ணுறது, எதை கொண்டு போகிறது, எதை செய்கிறது, எதை விடுறது, ஒன்றும் புரியாது. அப்படியே ஒரு குழப்ப நிலையில், குழப்பமான மனநிலையிலேயே நீங்கள் நீடித்து இருக்க வேண்டியது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அது அதை நீங்கள் புரிஞ்சு இருந்துக்கிட வேண்டியது அவசியம்.
அதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் இன்றைய தினம் அவசரப்பட்டு மட்டும் எதையும் பண்ணுறாதீங்க, நிதான செயல்பாடுகள் வேண்டும். அவிட்டம் மகர மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும். கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் விலகி அந்யோன்யம் பெருகுகின்ற நாள். வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள், தாராளமாக முயற்சிக்கலாம். சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றமான நாள். தொழில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியை நீங்கள் எட்டுகின்ற ஒரு ஆரோக்கியமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆரோக்கியமான நாள், எல்லா விதத்திலும் ஏற்றங்களை கொடுக்கும், தொட்டதையெல்லாம் வெற்றிகளாக மாற்றி கொடுக்கும். அந்த வகையிலே இன்றைய நாள் ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, தொழில் பொருளாதாரம் அனைத்து அமைப்புகளிலும் ஒரு ஏற்றம் மிகுந்த ஆகச்சிறந்த மேன்மை மிகுந்த அற்புதமான எப்படி வேணால் போட்டுக்கிடுங்க நாள் இந்த நாள். சரிங்களா? அந்த விதத்தில் இது சிறப்பு. அதனை அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்கள் பணவிரயம் ஏற்படும், ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படும், பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் சற்றே நீடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆக தொழில் பொருளாதார ரீதியாக பெருமளவு அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத மட்டும் வச்சு வண்டியை ஓட்டுறது நல்லது, இல்லைன்னா கடனில் சிக்கிடுவீங்க, பார்த்துருந்துக்கிறது மேன்மை. உத்திரட்டாதி மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, உத்திரட்டாதியை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பணவரவு, தொழில் சார்ந்த முன்னேற்றம், பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறைவது அப்படின்னு அனைத்திலும் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கடன் தொந்தரவுகள் குறைந்த வண்ணம் காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே இன்றைக்கி நல்லது தான், ஆனால் ஒரு ஃபுல்ஃபில்லாகவே உங்களுக்கு தோணாது. நல்ல வருமானம் வரும், குழந்தை குட்டிகிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும், ஆனால் ஏதோ ஒரு மன உறுத்தல் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான நாள். மற்றபடி அந்த மன நிறைவை தாண்டி பொருளாதார வரவு, குடும்பத்தில் மேன்மை, இவை அனைத்தும் சிறப்பாகவே இன்றைய தினம் அமையும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் ஒரு நல்ல மேன்மை மிகுந்ததாக உங்களுக்கு அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.